மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ லாஸ்ட் டே எபிசோட், ஃப்ரைடே எபிசோடே வந்தாச்சு. பட் நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னும் போது கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லாருமே ஸ்ட்ராங்காக வந்து நம்பிட்டு இருந்தோம், கண்டிப்பாக சாரதாம்மா ஃபேமிலி வந்து நம்ம தாத்தா பாட்டியை இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. பட் அது நடக்கவே இல்லை. அவங்கள வந்து யாருமே இன்வைட் பண்ணலை போல். ஸோ அது வந்து தெரிஞ்சதுமே வந்து செம்ம ஷாக்காக தான் இருந்துச்சு உங்களை மாதிரி எனக்குமே. ஸோ தாத்தா பாட்டி அழையா விருந்தாளிகளாக தான் வந்திருக்காங்க. பட் அவங்க மனசில் இப்போ வரைக்கும் அது நம்ம ஃபேமிலி அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்ததுனால தான் அவங்க கூப்பிடலைனாலும் விஜய் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுமே அழகாக கிளம்பி அந்த கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு நர்மதாவை வந்து பிளஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க வந்ததுமே விஜயை பற்றி நம்ம சாந்தி அத்தையுமே கேட்குறாங்க. கேட்டதும் குமரன் வந்து தனியாக கூப்பிட்டு போகிறாரு. ஸோ எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாரோ அப்படின்ற ஒரு எண்ணமுமே இப்போ தோன்றியிருக்கு. ஸோ பாப்பம் கூப்பிட்டு போய் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் சாந்தி அத்தையோடைய மனநிலை எப்படி இருக்குது, ஸோ விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அதை நான் வந்து ஸ்ட்ராங்காக தான் நம்புகிறேன். பட் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இங்கே வந்து நடந்துட்டுருக்கு. பட் சாரதாம்மா கிட்ட சில மாற்றங்களை வந்து நானுமே நோட் பண்ணேன். பிகாஸ் முன்னாடி வந்து அவங்க டோனு, அந்த பேசுகிற அந்த விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். இப்போது அதே விஷயத்தை தான் திரும்பி திரும்பி பேசுகிறாங்க. ஆனால் டோனை மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக மாற்றிருக்காங்க. அந்த கான்ட்ராக்டு அப்புறம் அங்கே இருக்க ஒரு பொண்ணு அதோடைய சுயநினைவு வந்துச்சுன்னா அது என்ன சொல்லும் அப்படின்ற விஷயத்தை மட்டுமே தான் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் இங்கே வந்து போடுற எஃபர்ட்டையுமே அவங்க வந்து எப்படி சொல்கிறது, சினிமாவில் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரிலாம் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சாரதாம்மா அதையே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எனக்கு விஜய் மேலே ஒரு துளி கூட நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன தான் பண்ணால் உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்றது தான் என்னுடைய மைண்ட் வைஸாக இருந்துச்சு. பட் அவங்க ஒரு பண்ண ஒரு சின்ன தப்பு, அன்றைக்கி நைட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து கொஞ்சம் சவுண்டெல்லாம் போட்டார் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை இன்னைக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க, சொல்லி காட்டினாங்க. இதுக்கு பேர் தான் குழந்தைத்தனமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா தாத்தா வந்து சொல்லியிருந்தாரு, அவன் குழந்தை மாதிரி புரியாமல் பண்ணிட்டு அதுக்கு இப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்றதை நாங்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி. அதே மாதிரி தாத்தாவோட டைலாக்ஸ்லாம் வந்து அந்த பாயிண்டில் இருந்துச்சு. காவேரி கிட்ட சொன்னது, கண்டிப்பாக காலம் எல்லாத்தையும் மாற்றும் காவேரி அப்படின்னு சொல்லி. நீ உங்கள் அம்மா மாரியும் வர தேவையில்லை, உன்னை மாரியும் நீ வர தேவையில்லைன்னு சொல்லி. அங்கே காவேரியால் அவங்க அம்மாவை மாரி அவங்க எதிரில் ஒன்றுமே பேச முடியல. பட் கண்டிப்பாக அவங்க அம்மா இல்லாதப்போ போயிட்டு பேசுவாங்களோ நல்லபடியாக அப்படின்னு தோணுது. பாப்போம். இன்றைக்கி அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாதது. விஜயை பற்றி தாத்தா வந்து பேசும்போதெல்லாம் ஆமாம் அப்படி தான் விஜய்யோடைய கேரக்டர் நல்ல கேரக்டர் அப்படின்ற விஷயத்த அவங்க எக்ஸ்பிரஷன் மூலமாகவே நமக்கு வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருனாலையும் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரே விஷயம், இந்த ஃபேமிலி வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு கால் பண்ணி இன்வைட் பண்ணியிருக்கணும். பட் நம்ம டீம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஒரு காலமும் வந்து செய்யவே மாட்டாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, அதை வந்து ஃபுல்ஃபில்டாக வந்து இன்றைக்கி நமக்கு கொடுக்கல. இல்லைன்னா இந்த மாதிரி கூட நம்மளே திங்க் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம எங்கே கால் பண்ணி சொல்லி அவங்க வந்துட்டா சாரதாம்மா வந்து அவங்களை இன்ஸ்டால் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்க சொல்லாமல் இருக்க மாதிரி கூட ஃப்யூச்சரில் வந்து நமக்கு காட்டலாம். பிகாஸ் இதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கும் டீமுக்கு, எனக்கு நிச்சயமாக தெரியும். அப்படி ஒரு வேலிடான ரீசன் இருக்க மாதிரி ஃப்யூச்சரில் காட்டுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த விஷயத்தை வந்து பாசிட்டிவாகவே எடுத்துப்போம். பிகாஸ் அப்கமிங்கில் ஒரு அழகான செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து மூட அதில் ஸ்பாயில் பண்ணி இதை வந்து என்ஜாய் பண்ணாமல் விட்டுடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல்மே எனக்கு இருக்குது. ஸோ அதை வந்து விட்டுருங்க. கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்கணும். சொல்லாததுக்கு ரீசனாக நம்ம வந்து இப்படி கூட வச்சுக்கலாம். பட் டீம் வந்து அதை ஏதாவது சொல்லி நமக்கு வந்து போர்ட்ரே பண்ணுறாங்களா இன் ஃபியூச்சர்லான்றதை நோட் பண்ணலாம். இன்னொரு சைடு நம்மளுடைய ஹாப்பி ஃபேஸ் விஜய் தாய் மாமாக்கால வந்து தாண்டவமாடுது அப்படின்னு சொல்லி மீசையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு வெளியில் வராரு. நான் கூட மாமா மாமிக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். பட் அவர் வந்து மாப்பிள்ளை மாதிரி இல்லை மாமி, நான் வந்து தாய் மாமா மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வேலை இருக்குது செம்ம ஸ்டைலாக கிளம்புறாரு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு குட்டி டிஸ்கஷன். அதுக்கப்புறம் பாட்டி வந்து ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோட் ஓப்பனிங்லேயே வந்து சொன்ன விஷயம், ஊரில் இருந்திருந்தா ஊர்வலம் மாதிரி இந்த தாய்மாமா சீர் வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக பாட்டி வந்து செம்மையாக இம்ப்ரெஸ் ஆக போகிறாங்க நம்ம விஜய் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்து. பிகாஸ் அவர் தான் ஊர்வலம் மாதிரி அந்த சீர்கள்லாம் எடுத்துகிட்டு ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு வேறு லெவலில் வந்து ஃபன் பண்ண போகிறாரு. ஸோ அந்த ப்ரொமோ தான் இந்த வாரம் சண்டே எபிசோடில் வரும். கண்டிப்பாக தாத்தா பாட்டி ஊர் மக்கள் முன்னாடிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சாரதாம்மா விஜய் இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. வேணா அவங்க முகத்தை வேணால் சொல்லிப்பாங்க, கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்களே தவிர்த்து வாய் வார்த்தைகள் விட மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவ்வளோதான் இன்றைக்கி எபிசோட் பற்றி. இன்றைக்கி எபிசோட் பார்த்தோன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி